அணிகள் பங்கேற்றிருந்த 18வது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டிக்கான டாஸ் வென்ற பஞ்சாப் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டை இழந்து 190 ரன்கள் எடுத்தது. பெங்களூரு தரப்பில் அதிகபட்சமாக விராட் கோலி 43 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து 191 ரன் எடுத்தால் சாம்பியன் பட்டத்தை வெல்லலாம் என்ற நிலையில் களம் புகுந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டை இழந்து 184 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 6 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு த்ரில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருது குருநால் பாண்டியாவுக்கு வழங்கப்பட்டது. ஐபிஎல் தொடரில் மிகவும் மதிப்புமிக்க வீரர் விருதை சூரியகுமார் யாதவ் வென்றார். ஐபிஎல் 2025 இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை 6 ரன் வித்தியாசத்தில் வென்று ஆர்சிபி அணி கோப்பையை வென்றுள்ளது. இதனையடுத்து நடப்பு ஐபிஎல் சீசனில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் மிகவும் மதிப்பு மிகுந்த வீரர் என்ற விருதை மும்பை இந்தியன்ஸ் வீரர் சூரியகுமார் யாதவ் வென்றார். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், ஐபிஎல் போட்டியில் வரலாற்று வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு வாழ்த்துக்கள். இது கர்நாடகாவின் பெருமையை உயர்த்தியுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. ஆர்சிபி வீரர்கள் இன்று மில்லியன் கணக்கான ரசிகர்களின் கனவை நனவாக்கினர். ஆர்சிபியின் ஒவ்வொரு வீரரும் பந்துவீச்சு, பேட்டிங், ஃபீல்டிங் போன்ற அனைத்து துறைகளிலும் சாம்பியன் செயல்திறனை வழங்கியுள்ளனர் என்பதில் சந்தேகமில்லை. இது ஒரு வரலாறு படைக்கும் நாள் என்று பதிவிட்டுள்ளார். ஆரஞ்சு கேப் உட்பட 4 முக்கிய விருதுகளை தமிழக வீரர் சாய் சுதர்சன் வென்று அசத்தியுள்ளார். ஐபிஎல் 2025 ஆண்டுக்கான இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை 6 ரன் வித்தியாசத்தில் வென்று ஆர்சிபி அணி கோப்பையை வென்றுள்ளது. இதனையடுத்து நடப்பு ஐபிஎல் சீசனில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் குஜராத் அணியைச் சேர்ந்த சாய் சுதர்சன் 4 விருதுகளை வென்று அசத்தியுள்ளார். நடப்பு ஐபிஎல் சீசனில் 759 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கோப்பையை சாய் சுதர்சன் கைப்பற்றினார். வளர்ந்து வரும் வீரருக்கு வழங்கப்படும் எமர்ஜென்சி வீரருக்கான விருது உள்ளிட்டவைகளை சாய் சுதர்சன் வென்றார். எண்ணெய் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் படுகாயமடைந்த ஓட்டுநரை காப்பாற்றாமல் மக்கள் எண்ணெய் திருடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியின் கதோரா கிராமத்தில் வாரணாசி லக்னோ தேசிய நெடுஞ்சாலை அருகே சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டேங்கர் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த உள்ளூர்வாசிகள் படுகாயமடைந்த ஓட்டுநரை மீட்பதற்கு பதிலாக எண்ணெயை திருட முயன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடந்த இடத்திற்கு வந்த போலீசார் ஓட்டுநரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.